அன்புள்ள சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமாக இருக்க முடியாது. இந்த தற்காலிகமான உலகத்தில் நம்முடைய மௌத்தாகும் போது ராஹத்தான மௌத்தாக அமைய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பாவியாக வாழ்ந்து விட்டால் அவனுக்கு எழுதப்பட்ட தவணை வரும்போது அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி பயங்கரமான தோற்றத்தை உடைய சில மலக்குகள் அவனுடைய கண்ணு கட்டிய தூரத்தில் வந்து உட்கார்ந்து கொள்வார்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும்போது நினைத்தபடி வாழ்கிறான். குர்ஆன் ஹதீஸ் கிடையாது, மார்க்கம் கிடையாது, எதுவும் கிடையாது. அவனுக்கு எல்லாம் இந்த துனியாதான். அப்படியாக வாழ்ந்த மனிதனுடைய டைம் வரும்போது உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி பொறுப்பாக்கப்பட்ட அந்த மலக்குகளுடைய டீமில் இருந்து பயங்கரமான தோற்றத்தையுடைய சில மலக்குகள் அவனுடைய கண்ணு கட்டிய தூரத்தில் வந்து உட்கார்ந்து கொள்வார்கள். அப்படி இருக்கும்போது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நரகத்தில் இருந்து ஒரு கஃனை எடுத்து கொண்டு வந்து அவனுடைய தலைமாட்டிலே உட்காருவார்கள். இந்த மனிதனை பார்த்து சொல்லுவார்கள், யா ரூஹல் ஹபீஸா உஹ்ருஜி இலா சஹத்தின் மின் அல்லாஹி வ அஸாப். கெட்ட ஆத்மாவே, அல்லாஹ்வுடைய கோபத்தின்பாலும் அவனுடைய தண்டனையின்பாலும் வெளியே வா என்று அழைப்பார்கள். கெட்ட ஆத்மாவே, அல்லாஹ்வுடைய கோபத்தின்பாலும் அவனுடைய தண்டனையின்பாலும் வெளியே வா என்று அழைப்பார்கள். நம்ம யாரும் பார்த்ததில்லை, அப்படி ஒரு சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்துவதும் இல்லை. அந்த நிலை வரும்போது அவருக்கு புரியும். அப்படி அழைக்கும் போது இந்த உலகத்தில் உள்ள இன்பங்கள் தான் எல்லாம் என்று நினைத்து வாழ்ந்த மனிதன் இருக்கிறானே, அப்போது படிப்பினை வருவான். மலக்குகள் டீம் ஒன்று உட்கார்ந்து இருக்கிறாங்க, பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. தலைமாட்டில் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன சொல்றார்? கெட்ட ஆத்மாவே, அல்லாஹ்வுடைய கோபத்தின்பாலும் அவனுடைய தண்டனையின்பாலும் வெளியே வா என்று அழைக்கிறார். இப்ப டென்ஷன் ஆகிறான், பயப்படுறான். உடனே என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், சூரத்துல் மூமின், قال رب ارجعون. யா அல்லாஹ், இந்த மலக்குகளிடம் சொல்லு, என்னை திருப்பி விடுமாறு. லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து. யா அல்லாஹ், முன்னர் இருந்தபடி நான் இருக்க மாட்டேன். உலகத்தில் நான் சாலிஹான மனிதனாக வாழ்ந்து காட்டுவேன். யா அல்லாஹ், என்னுடைய உயிரை கைப்பற்றாமல் விட்டுவிட்டு போகுமாறு சொல்லு என்று அல்லாஹ்விடத்திலே சத்தமிட்டு கத்துவான். அப்போது அல்லாஹ் சொல்லுவான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. அப்படி அல்ல, இவனுடைய உயிரை திரும்ப விட்டமாக இருந்தால் அவன் பழையபடிதான் வாழுவான் என்று சொல்லி அவனுடைய உயிரை கைப்பற்றுமாறு மலக்குகளிடத்தில் சொல்லுவான். அதே போன்று சூரத்துல் முனாஃபிகூனில் அல்லாஹ் சொல்கிறான், உயிரை கைப்பற்றுவதற்காக மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இப்படி அழைக்கும் போது அவன் சொல்லுவான், ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப். யா அல்லாஹ், கொஞ்ச நேரம் என்னை பிற்படுத்தி காட்டு. இப்போ என்னுடைய உயிரை எடுக்க வேண்டாம் என்று சொல்லு, கொஞ்ச நேரம் என்னை விட சொல்லு. ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகுன் மினஸ் ஸாலிஹீன். நான் தர்மம் செய்து நல்லவனாக நான் வாழ்ந்து காட்டுகிறேன். ஆனால் டைம் பாஸ் ஆனதுக்கு பிறகு வார ஞானத்தில் எந்த பிரயோசனமும் இல்லை. எனவே அன்புள்ள சகோதரிகளே, இந்த உலகம்தான் எல்லாம் என்று நினைக்கிற வேண்டிய நிலை இது. ஆனால் இந்த உலகத்தில் சாலிஹானவனாக வாழ்ந்தால் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக கஷ்டம்தான், லேஸ் இல்லை. பாவங்களை விடுவது, தியாகம் செய்வது, அல்லாஹ்வுக்கு பொருத்தமா வாழ்றதுன்றது லேஸ் இல்லை. கஷ்டமா இருந்தா தான் அதுக்கு பின்னால கிடைக்கிற பரிசு பெருசா இருக்கு. நமக்கு தரப்போற பரிசு சின்ன பரிசு இல்ல, சுவர்க்கம். சுவர்க்கம் என்பது சாதாரணமானதா? ஃபீஹா மா லா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா خطر على قلب بشر. எந்த கண்ணுமே கண்டிருக்காத, எந்த காதுமே கேட்டிருக்காத, எந்த ஒரு உள்ளமுமே கற்பனை பண்ணி இருக்காத எல்லா இன்பங்களும் அந்த சுவர்க்கத்தில் இருக்கின்றன. கேட்பதெல்லாம் கிடைக்கும். என்ன குறை அந்த சுவர்க்கத்தில்? வீடுகள், சுவர்க்கத்தில் நமக்கு கட்டப்படக்கூடிய வீடுகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எப்படி வீடுகள் என்றால், சில வீடு தனிய ஃபுல்லா தங்கம், ஃபுல் அண்ட் ஃபுல் தங்க வீடு. இதெல்லாம் நம்ப வேண்டும், ஈமானோடு சம்பந்தமானது. சில வீடுகள் ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளி.
சில வீடுகள் ஒரு கல்லு வெள்ளி, ஒரு கல்லு தங்கம். அந்த வீட்டுக்கு பூசப்படுற கப்பராத பிளாஸ்டரிங் எப்படின்னு கேட்டால் கஸ்தூரி. கீழே போடுற டைல்ஸ் முத்து மரகலம். பெட்ரூம் செட்டை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னார். கிச்சன்ல இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி சொன்னார். தலையணைகளை பற்றி சொன்ன, அங்க இருக்கக்கூடிய சோஃபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். இப்படியான சுவர்க்கம். சுவர்க்கத்தில் எல்லோரும் இளமை. சுவர்க்கத்தில் யாருக்கும் முதுமை கிடையாது, நோய் கிடையாது, கஷ்டம் கிடையாது, பொறாமை கிடையாது, வஞ்சகம் கிடையாது, சண்டை கிடையாது, எதுவுமே கிடையாது. சந்தோஷமான வாழ்க்கை. அந்த சுவர்க்கத்திலே சந்தைகள் இருக்கும், ஆறுகள் இருக்கும், தோப்புகள் இருக்கும், பூங்காக்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த சுவர்க்கத்தில் எல்லா இன்பங்களும் கிடைத்த பிறகு அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு இன்பம் ஏதாவது வேண்டுமா? இப்ப சுவர்க்கவாசி இவ்வளவு தங்கத்துக்கு பிறகு இன்னும் வேணுமான்னு கேட்ட என்ன வேணும் என்று நாங்க சொல்றது? விருந்தை கூப்பிட்டு எல்லாம் தாருங்க. முழு வகையா மட்டனா, சிக்கனா, பீஃபா எல்லாம் இருக்கு. அங்க டெசர்ட் எடுத்துக்கிட்டா வட்டலப்பம், ஐஸ்கிரீம், அது இது எல்லாம் கொடுத்தாச்சு. இன்னும் ஏதாவது வேண்டுமான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? சுவர்க்கவாசிகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் எல்லாம் கிடைத்து விட்டது, இதுக்கு மேலும் ஏதாவது வேண்டுமான்னு கேட்ட நான் என்ன சொல்ல என்று கேட்கும்போது அல்லாஹ் சொல்லுவான், இன்னலக்கும் மௌஇதன் உரீது அன் உன்ஜிஸகுமு, உங்களுக்கு நான் அளித்த ஒரு வாக்குறுதி இருக்கிற அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று சொல்லுவான். சொல்லி முடிய சுவர்க்கவாசிகளுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள திரை நீக்கப்படும். அல்லாஹ் அக்பர். திரை நீக்கப்பட்ட சுவர்க்கவாசிகள் அவர்களுடைய இரண்டு கண்களாலும் அல்லாஹ்வை நேரடியாக பார்ப்பார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தர வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுவர்க்கத்தில் ஆண்களுக்கு ஹூருன்னீன், தங்க வீடு, வெள்ளி வீடு, தங்கமும் வெள்ளியும் எல்லாம் கிடைத்தாலும் அல்லாஹ்வை பார்க்கிற அந்த பாக்கியத்தில் கிடைக்கிற இன்பம் இருக்கிறது, அதை போல இன்பம் சுவர்க்கத்தில் வேறு ஒன்றும் இருக்காது. இப்படியான சுவர்க்கத்தை லேச அடைய முடியாது, கஷ்டம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மக்காரி, சுவர்க்கம் மனசே கஷ்டமான விஷயங்களால தான் சூழப்பட்டிருக்கு. ஆனா விடும். உங்களுக்கு தெரியும், சஹாபிய பெண்கள் அல்லது சஹாபிய ஆண்கள் மக்காவுடைய காலத்தில், ஜாஹிலிய காலத்தில் எப்படி இருந்தவர்கள்? விபச்சாரத்தில், விபச்சாரம் சிம்பிள் பழக்கம், மதுபானத்துக்கு அடிக்ஷன், எல்லாம் ஒரு மோசமான சூழல் இருந்தவங்க எல்லாத்தையும் தியாகம் செய்தார்கள். அவர்கள் தியாகம் செய்வதற்கு காரணம் அவர்களுடைய உள்ளங்களில் இருந்து சுவர்க்கத்தின் மீது உள்ள ஆசை. ஒரு பெண் ஒரு ஆணை காதலித்து விட்டு அவனுக்காக வேண்டி இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் தியாகம் செய்ய முடியும் என்றால், ஒரு மூமினான பெண், ஒரு மூமினான ஆண் சுவர்க்கத்தை நேசித்து அல்லாஹ்வை காதலித்து விட்டு ஏன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் தியாகம் செய்ய முடியாது? நிச்சயமாக முடியும். என்ன தேவை என்றால், சுவர்க்கம் உண்மை என்று நம்ப வேண்டும், அல்லாஹ் உண்மை என்று நம்ப வேண்டும், அந்த அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை நம்முடைய ஆழ் மனங்களிலே வர வேண்டும். வந்தால் இந்த உலகத்தில் எதையும் விடுவது, எதையும் நாம் தியாகம் செய்வது என்பது சிம்பிள். சஹாபிய பெண்கள், சஹாபிய ஆண்கள் அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. எல்லாவற்றையும் தியாகம் செய்தார்கள். ஒன்று இரண்டல்ல. அவர்கள் செய்த தியாகங்களை படிக்கும் போது நம்முடைய உரோமங்கள் எல்லாம் எழுந்து நிற்கின்றன, நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் ஈரமாகின்றன. அவர்களுடைய வரலாற்றை பேசுகிற போதும் கேட்கிற போதும் நம்முடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் சிந்துகின்றன. அவர்களால் அப்படி முடிந்தது என்றால் அதற்கு காரணம் அவர்களுடைய உள்ளங்களில் இருந்த அந்த ஈமான் தான் சகோதரிகளே. எனவே நம்முடைய உள்ளங்களிலும் அந்த ஈமானை நாம் வரவழைத்துக் கொண்டால் சாலிஹான பெண்களாக நாம் மாறலாம். அப்படி இல்லாம, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாரால் பேசுறது, நம்ம வளமையா பழக்கத்தில் கேட்கிற மாதிரி கேட்டுட்டு போறது, இப்படி இருப்போம்டா நம்முடைய ஸ்டைல் அப்படியே இருக்கும். பயானையும் கேட்டுக்கிற செய்யறெல்லாம் செய்யறது. பின்னைக்கு அப்படித்தானே பார்க்கிறோம். சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், இதா தஅல்லமு 10 ஆயாத், குர்ஆனில் இருந்து ஒரு 10 வசனங்களை படித்தால் அந்த 10ஐயும் பிராக்டிஸ் பண்ணாம, நடைமுறைப்படுத்தாம அடுத்த 10க்கு போக மாட்டாங்க. அவருடைய வாழ்க்கைகள் நடமாடும் குர்ஆன்களாக காணப்பட்டன. அவங்கள குர்ஆனை பார்க்கறேன்னா அவங்கள பார்க்கலாம், அல்லது அவங்கள பார்த்தால் குர்ஆனை பார்க்கலாம். அப்படி இருந்துச்சு. இன்றைக்கு நம்முடைய வீடுகளுக்குள்ள பார்த்தால் வெளியில மாஷா அல்லாஹ்
இது ஒரு முஹாசபாவுக்காக சொல்றேன். நிறைய நல்லவர்கள் இருக்கிறீர்கள், அல்லாஹ்வுக்கு பயந்தவர்கள் இருக்கிறீர்கள். இருந்தாலும் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், திருத்த வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். எல்லோரையும் குறை சொல்வதற்காக வேண்டி சொல்லவில்லை. வெளியில பார்த்தோம்னா மாஷா அல்லாஹ் தக்வாதாரி, பேசும்போது உடுப்பை பார்க்கும் போதெல்லாம் பார்த்தோம் என்றால் பெரிய தக்வாதாரி. நம்ம நினைப்போம் மாஷா அல்லாஹ் என்று நினைக்கிற அளவு. ஆனால் பர்சனல் லைஃப் எடுத்து பார்த்தீங்க என்றால் ஹராம் ஹலாலுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. வாயால நல்ல பாவம் செய்வாங்க, தொழுகையாளி, குர்ஆன் ஓதுவாங்க, தஹஜ்ஜத்துக்கும் எழும்புவாங்க, அதுல குறை இல்லை அல்ஹம்துலில்லாஹ். ஆனா பேசினா போய் புறம் பேசுறா அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட், அவதூறு சொல்றதுல அவங்கள அடிக்க ஆள் இல்லை, ஊர்பலாயில தேடி தேடி ஊருக்குள்ள கொண்டு போய் ஃபித்னாக்களை உருவாக்குறது, இப்படி ஒரு டைப். இன்னும் ஒரு டைப்பை பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்காராக்களோட சண்டை தான். எல்லாம் யார் என்று பார்த்தா பேனுக்கு போவாங்க, 5 வக்து தொழுவாங்க, தேவண்ட ஜும்மாக்கும் பள்ளிக்கு வருவாங்க. ஆனா இன பந்துக்களோடு உறவு கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉ ரஹீம், இன பந்துக்களை துண்டிக்கிறவன் சொர்க்கம் செல்ல மாட்டான்னு சொன்னாங்க. ஆனா இவங்களுக்கு இன பந்துக்களை துண்டிக்கிறா அதுல ஒரு சந்தோஷம். அதே டைம்ல அவங்களோட கொடுக்கல் வாங்கல பார்த்தால் நகை இருக்கும், வீட்டு ஒரு கஷ்டம் வரும், வித்து போட்டு பிரச்சனையை தீர்ப்போம் என்று முடிவுக்கு வர மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த டைம்ல என்ன வரும், நம்முடைய நகை போயிடக்கூடாது, நகையை பாதுகாக்க வேண்டும். என்ன வழி? வீடு வைக்கிறது, அடகு வைக்கிறது, சிம்பிளா செய்யறாங்க. இன்றைக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்ப நான் சும்மா பேசிட்டு போகல, நீங்க நாசமா போகணும், நல்லா பாதுகாக்கணும். இப்படி பேசிட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு போகக்குள்ள நான் ஒரு இதுக்கு இப்படி சொல்லிட்டு போறேன், என்ன நடக்கும் சொல்லுங்க. சிலருக்கு பயம் வரும், சிலருக்கு கோபம் வரும், சிலர் நிர்வாகிகள்கிட்ட போய் உடனே இவருக்கு நடவடிக்கை எடுக்கும். என்ன சும்மா நான் சபித்தால் நடக்குமா இல்லையான்றது சொல்ல இல்லாது. இப்ப நான் சபிக்கிறதுக்காக வேண்டி சாபம் நிறைவேறுமா? இல்ல. அப்ப சாதாரணமான ஒருவர் நம்மை சாபமிட்டால் நமக்கு தாங்க இயலாது.